தப்போதைய கொடுக்கும். நாங்கள் முதல்ல இருதயங்களை பற்றி ஆராய்ந்தோம். எங்களுக்கு இருதயம் எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? நல்லது. அதுதான் பார்த்தேன். நான் தெரியாமத்தான் பிள்ளைகள் குறைப்பாய் பொடியங்களுக்கு பின்னால ஓட்டப்பட்டி எல்லாரும் வரல ஈடுபட்டு ஓடுறது. Now, குறிப்பாக இந்த செய்தியில இருந்து அதி உயர்ந்த தேவன் நம்முடைய தேவனும் டேடி. அதுவே எத்தனை பேருக்கு முறுமுறுப்பு. என்ன டேடி? அவருடைய இருதயம் கவனமாய் கேள். ஒரு வார்த்தை காணும் உன் இருதயத்தை பத்த வைக்க. ஒரு வார்த்தை கேட்டதா? நல்லாக ஆரம்பிக்கலாம். லூசிபர் பேய் இப்பொழுது சாத்தான் என்றும் பிசாசு என்றும், சாத்தான் எதிர்க்கிறவன் அந்த பெயருக்கு அர்த்தம் one who opposes. பிசாசு என்றால் டயபலோஸ். கிரேக்க சொல் பேரை கெடுக்கிறவன். விளங்கிட்டா? ஒரு பேரும் அர்த்தம் இல்லாமல் இல்லை. பைபிள் அர்த்தம் இருக்கு. Now, டேடியின் இருதயம் எப்படி கண்டு இப்பதான் கொஞ்சம் தோண்டி பார்க்க வழி நடத்தப்பட்டிருக்கிறோம். அல்லது எப்பயும் சொல்லி கொடுத்திருப்பேன். சரியா ஐக்கியம் டேடியும் மகனோடு அண்டு ஒரு 3-4 வருஷங்கள் தானே. கவனமாக கேள். இந்த செய்திக்கு நேரடியாகவும் போன் மூலமும் புழுகிறார்கள். இந்த செய்தியை குறித்து ஐயோ நான் எதிர்பார்க்கவில்லை. பிளேசஸ் லைக் மாங்கனி. Oh my goodness. தேவன் என்னமோ செய்கிறார். அவருடைய இருதயம், நான் சொன்னேன், அவருடைய இருதயத்துக்கு சாயலாக எங்களுக்கு கொடுத்தார்.
உருவாக்கின பொழுது சரியா அவர் முற்றிலும் பரிசுத்தமான தேவன். அவர் செய்வதெல்லாம் பரிசுத்தமும் நீதியும். அவர் கோபித்தால் அது நீதி. அநேகமாக கோபம் அன்பிலே இருந்து வெளியே வருது. அன்பு கூர்ந்தவர்கள் தான் பிழை செய்தால் கோபம் வரும் இல்லையா? சாதாரண வாழ்க்கையிலே மனைவிகள் உங்கள் புருஷங்களில் மாறையில் அன்பு கூர்ந்தால் அவன் வேறொரு பொம்பளையோட கேட்கிறான் என்றால் உனக்கு எரிச்சல் வருமாகி இல்லையா? வராட்டி நீ அவனை நேசிப்பதில்லை. இதயமே இல்லையா? So, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி என்னால் இயன்றவரை சொல்லி இருக்கிறேன். எழுது சொல்லுகிறார்கள். இந்த மெசேஜ் who is studying about Daddy? அவருடைய இருதயம் நாங்கள் நெருங்க வேண்டும். அவருக்கு மனம் உண்டு, யோசனைகள். அதான் சொன்னவர், என் யோசனைகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? அவரை போல யோசிக்க வேண்டும் இல்லையா? செய்ய வேண்டும். அது எங்களது பொறுப்பு. அவருக்கு உணர்ச்சிகள் உண்டு. எதை நேசிக்கிறார் அவைகளை நாங்களும் நேசிக்க வேண்டும். எதை விருப்பம் கொண்டார் விருப்பமாக அவருக்கு நாங்களும் அவைகளை விரும்ப வேண்டும். செய்ய விருப்பம் இல்லையா? இரு. இந்த வாழ்க்கை என்ஜாய் பண்ண மாட்டாய். பாதி உன் நினைவுகள், பாதி அவரை பற்றி நினைவுகள். சரி வராத. அவரை என்ன கேட்டால், உன் இருதயத்தை எனக்கு தான், மனம் உணர்ச்சி சித்தம் எனக்கு தான். வல்லமையான சந்தோஷமான ஆசீர்வாதமான அவர் கொடுத்த வாழ்க்கை. I am the life. நான் விருப்பமட்டா அவர் சொல்வதை கேட்க வேண்டும். சாத்தான் பிசாசு பலவந்தம் பண்ணுவான். எவர் false. தேவன் யாரையும் பலவந்தம் பண்ண மாட்டான். ஒருவன் எனக்கு பின்னால் வர வர விரும்பினால் வரவன் கொல்லுவன். அப்படி அவன் சொல்லுது. அதுக்கு நிபந்தனைகள் உண்டு.
சபை கூடுதலுக்கு 7 டேல ஞாயிறு வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் வேலை. அவர் வெறுப்பதை நாங்கள் வெறுப்பவர்கள். அவர் சீயண்டு தழுவதை நாங்கள் சீயண்டு தழுவணும். இதை விட உங்களுக்கு வேற என்ன சொல்ல? முந்திய தெரிந்திருந்தால் சொல்லி இருப்பேன். என் டேடி என்னோட கூட எப்போதும் இருக்கிறார். சொன்னார். ஏனென்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு பிரியமானதே நான் எப்போதும் செய்கிறேன். அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேணும். அவருடைய பிரசன்னத்தை உருசிக்க கீழ்ப்படியும் பிள்ளையாக இருந்தால் எவற்றுக்கும் அவருடைய சட்ட திட்டங்கள் நியமங்கள் உண்மை அடிக்கடி போடுவேன். ஒழுங்குகள் கட்டளை ஒரு பாதி மற்ற எல்லாரையும் பாருங்க. கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவர்கள் பவுல வாசிச்சு அவனின் நிருபங்களை கட்டளை லா பெரிய லாயர்ஸ் கட்டளை ரெண்டு மட்டும்தான் மண்டையில் ஏறுன இல்ல. வாழ்க்கையின் ஒழுங்கு விதிகள் மனை அப்படி செய்யாத, இந்த வழியிலே போ, இதை செய்யுமோ. ஆமா, புறஜாதியாரை கல்யாணம் கட்டாய வேண்டாம் உடன்படிக்கை வைத்து எங்களது நலனுக்காக அவருக்கு என்ன நாங்கள் கீழ்படுத்த சொல்லுங்க. நீ ஹெல்மெட் போட்டு மோட்டர் பைக் ஓடினால் யாருக்கு ஆசீர்வாதம்? ஜனாதிபதியா? எங்களுக்கு என்னுடைய நேரடியாக இரண்டாவது சகோதரன் ஹெல்மெட் அந்த நேரம் கட்டாயம் இல்லை. அதுவும் குடிக்க போட்டு தனமுறை அடியால வார நேரம் நேரடியா போய் அந்த பரமரத்தில் மோதி 1 மாதம் பேட்டிக்லோ ஹாஸ்பிட்டல் ஒன்றும் செய்யவில்லை. அவளுக்கு ரத்தமெல்லாம் கட்டிப்பட்டு 10 வருஷம் கட்டிலே இருந்து மறித்து போனான். ஹெல்மெட் போட்டிருக்க. கட்டளைகளுக்கு கீழ்படுகிறது எங்களுக்காக. புரியாதி பொடியனை திருமணம் முடிக்காதே, உடன்படிக்கை பண்ணாதே என்று சொல்லுவது எங்களுக்காக. விளங்குதில்லை. அப்படியாய் போய் வஞ்சிக்கப்பட்டு கட்டினார்கள். நான் அறிய இங்கே இருக்கிற நீ சுயமேறி இதுகள் தெரியாத முன்பை கட்டிட்டாங்க.
ஜூடித் அப்படி அல்ல, நீ அறுத்து தரப்பாய். அப்படியாய் செய்ததுக்கு ஒப்ப இப்ப ஒரே முதலாவதாக வேலை வாலிபர் பிள்ளைகளை எச்சரிப்பது, கால வைக்காத அவர்களை வான்படுவது, கடைசியாக ஓடினது நாதங்கள மகள். இருதயம் வஞ்சிக்கப்பட்டு உள்ளே பேய்கள் எத்தனையோ தரக்கா இதெல்லாம் அறக்கலைக்கு உருண்டது, உன் கண்கள் கண்டது, அது கொண்டு போயிட்டு தாபனுக்கு தெரியவில்லை. அப்படியான ஒரு வெளிச்சம் தாபன்மாருக்கு அவருக்கு மட்டுமல்ல மற்றவங்களுக்கு மேலே. நான் என்ன செய்யலாம்? நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். Dangerous! டாடி கவனிக்காம விட்டாரண்டா உன் மகள் பூசாரியோட ஓடும், தரமான பூசாரியோட கடமைக்காக வராதே. அவரை பகுடி பண்றதாகும். உண்மையை அறிந்து நீங்கள் அதை பிடித்து கொண்டு டாடியையும் மகனையும் ருசிக்க வேண்டும் பண்ணி அவர்கள் விரும்புகிறார்கள். அதுவே எனது வாஞ்சை. When you come and tell me, brother, நீங்க கொடுத்த அந்த செய்தி இந்த நாள் என்னுடைய இருதயத்தை பிச்சு போட்டு அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உலக சந்தோஷம் அல்ல, வேற என்ன. உங்கள் முகங்களை அவர் வரும் நாளில் நான் காண வேண்டும் என்பதை என்னுடைய வாஞ்சை என்று சென்னப்பர் போல் சொன்னார். தேவன் எதிலே எரிச்சல் படுகிறார் அதை விட்டு விலக வேணும். என்னத்துக்காக பொறாமை கொள்கிறார்? பொறாமை அவருக்கு இல்லாம பொறாமை தேவை, எரிச்சல் தேவை, கோபம் தேவை. எங்களுக்கு சரியான இடத்திலே சரியான நேரத்திலே அவைகள் பயன்படுத்த உணர்ச்சிகள். எங்களுக்கு கோபமே என்ன? பச்சை தண்ணி, marshmallows, sponge, பஞ்சாபி பேய் போட்டு ஆட்டது என்ன பாருங்க. புருஷன் ஒரு விதமான
வைராக்கியமோ பரப்பை வரதில்லை. ஏன்? இருதயம் உணர்ச்சிகள் அந்த பகுதி வேலை செய்தில்லை. இதைத்தான் சொன்னது. குழல் உதினம் ஞாபகமா கூத்தாட பிள்ளை நாளாந்த வெளிச்சம் உள்ளே போகாதவர்கள் உங்கள் முகங்கள் இருண்டு போயிருக்கிறதை பார்க்கிறேன். எல்லாருக்கும் அல்ல. அதிகம் சொன்னான், வைத்து சாப்பாடு சோறு பொட்டு இடியப்பம் பொரியாணி அதால மட்டும் வாழ மாட்டாய். இஸ்ராயல் வைத்து சாப்பாட்டுக்கு மன்னாவை கொடுத்தார். ஓய்வு நாளை விட ஓமை இல்லையா? அது காணாது. அவருடைய வாய் நின்று புறப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழுவான். இந்த வார்த்தை உனக்குள்ளே போகாமல் உன் வெளிச்சம் நோந்து போகும், அல்லது உன் வெளிச்சம் கிடைக்காது வர வேண்டியது. அவர் சொல்லி முடிச்சிட்டார், man shall not live by bread alone. நீங்க எதையும் சொல்லுங்கள், சாக்க போங்க, எதையும் எனக்கு ஏறா, எனக்கு அப்படி, எனக்கு எனக்கு நேரமில்லை, வேலையால வந்தோம்னா கரியான களைப்பு, எதையும் சொல்ல கதை மாட்டார். மோசே மறைத்து ஜோசுவா புறப்படுகிறான். அவன் மேலே தலையை கையை வைக்கும்படி தேவன் சொன்னார். You know what he said? என்ன சொன்னார்? ஜோசுவா உண்டு, இதெல்லாம் சும்மா சொல்லி போட்டு போயிடுவன். இங்கே இருக்கிறீங்களே, காதில் இருதயத்தில், கண்ணில் இருதயத்தில், இதையாவது பார்க்கட்டுப்பட்டதான் சொல்றேன். ஒன்று 8. ஓகே, பேசுவது டாடி. புதுசா ஜனங்களை வழி நடத்த போறான். அவனுக்கு தெரியும் வந்த பிரச்சனை. ஜனங்களால மோசைய போட்டு புளிஞ்சாங்க, கல்லத் எடுத்தாங்க. இருக்கிறையா இருக்கிறையா? நீ கவனிக்காட்டே, உண்ட பேரை கூப்பிடுவன். எல்லா இடத்திலும் அறியட்டும். அவர் சொல்வதை பார். இந்த ஒழுங்குமுறையின் நான் சொன்னேன், சட்டம் கட்டளை அது மட்டும்தான் கிறிஸ்டியன் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தெரியும். லா லா லா. இந்த
புத்தகத்தை உன் வாயில் இருந்து விளக்காமல் தொடர்ந்து படி. ரயிலில் இது உனக்கு அழைப்பு பெற்று அவர்களோடு டடியின் உணர்ச்சிகளோடு சேருகிறவர்கள் பிசாசை வறுக்கிறவர்கள். இப்படி செய்யாமல் நான் உங்களுக்கு வார்த்தை கொடுக்க முடியாது. சிலர் அதையும் வந்து என்னிடம் சொன்னார்கள், பிரதர், அவரிடத்தில் இருந்து வார்த்தையை பெற்று எங்களுக்கு கொடுக்கிறதுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ருசிச்சு உணர்வு அடைகிறோம். உண்மை நாம் இதோடு நேரம் செலவழிக்காமல் அவரிடத்தில் இருந்து வார்த்தையை பெற முடியாது. நாம் நேரம் செலவழிக்கிறதும் இதை படிக்க அவருடைய டைம் அல்லாவிட்டால் என்னால் முடியாது. It's a fight. போராட்டம். எப்படியாவது இவரை துரத்த வேண்டும், இவனை அனுப்ப வேண்டும். 47 பரீட்சையும் விருப்பம். ஒரு சின்ன புத்திமதிகள் அடங்கியது கண்டேன். இதை முதல்ல பாப்போம். இந்த சட்டத்தின் புத்தகத்தை வாயிலே இருந்து விலகாமல் தொடர்ந்து என்னவாம் படி. யோசிப்பாங்க மட்டுமல்ல, உனக்கும் எனக்கும். படிக்கிறையா? வந்து என்ற மூத்த பத்தினை போகாத செவிட்டு இருதயம், குருடான இருதயத்தோடு ஜம்மா குந்தி இருந்து போட்டு இடையிடையே காகங்கள் வந்து அதில் இருக்க, அது மாதிரி இருக்காது. இன்னும் சில நாட்கள் சகரியாவின் புத்தகம் 14:2 போய் அடைவோம். எனக்கு எப்படி சொல்றது தெரியாது. ஒரு நாட்டின் பின் ஒரு நாடாக இஸ்ராயலை வறுத்து கூட்டம் கூடி பேசி கடைசியாக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதில் இவர்கள் ஜனங்களை நிறைய கொண்டு போட்டார்கள். ஜெனோசைட் என்று
தேர்தலுக்கு இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம். அவர்கள் தொடர்ந்து வஞ்சல் ஆக்களால் பிடிபட்ட தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும் வரை விடமாட்டார்கள். இஸ்ரேல் அவங்க சொல்லிப்பட்டாங்க, சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் ஓட வேண்டியதில்லை, அவர்கள்தான் இவர்களை அகில உலக சட்டபூர்வமான கோர்ட் கேஸ் கொண்டு போன சவுத் ஆப்பிரிக்கா மனவருத்தம் கோபம் அடைந்த இஸ்ரேல் தங்கள ஃபிளைட்ஸ், யூ கேன் புட் தட் தி ஃபிளைட்ஸ், அதாவது விமான சேவை அங்கே நிப்பாட்டுகிறது. சவுத் ஆப்பிரிக்கா போவது நியூஸ் எரிசனவை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வாழ்க்கையில் பிடிப்பட்டவர்களுக்கு அல்ல. நோ நோ, இந்த வாழ்க்கையில் மூன்று குறைப்பான காரியங்கள் நாங்கள் ஜெயிக்க வேணும், வெற்றி பெற வேணும். உலகம், பிசாசு, மாமிசம். மாமிசம் என்றால் பழைய வாழ்க்கை, அவ்வளவுதான். நீ பைபிள் கொள்கைக்கு போக வேண்டியதில்லை. பழைய வாழ்க்கை உனக்கு தெரியும். பழைய வாழ்க்கை எப்படி நாங்கள் வாழ்ந்தோம். பழைய மனுஷனை உரிஞ்சறிஞ்ச போட்டு அவருக்குள்ளாய் மறுபடியும் உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை போட்டுக்கொண்டு இருக்கிறது. பழைய மனுஷன் தான் மாமிசம். உலகம் அனைத்த மாமிசம். பழைய மனுஷன் உன்னை விடுதலை. நீ உபவாசம் பண்ணி மத சொல்லி வார்த்தை கேட்க விடாமல் மனதை குழப்பி வார்த்தை விளங்க விடாமல் நேத்திரைய கொண்டு வந்து வார்த்தையில விருப்பம் இல்லாமல் சும்மா இருந்து சில மாதிரி கட்டுப்பட்டு மாற்றம் அடையாமல் போகிறது. அப்படி பேய்களுக்கு விருப்பம். ரெண்டு காரியங்களை பேய்கள் வருகிறது. முதல் சென்னை ஞாபகம் என்ன? இயேசுவை அறிய விடாது. காப்பாய். அடுத்தது அவரின் ஊழியம், ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்ய விடாது. முதலாவது பேய்களுக்கு தோல்வி என்றால்
நிப்பாட்டாது இரண்டாவது வேலையிலே கைய வைக்கும். அதுதான் நீ விழுந்த பனங்க மாதிரி இருக்கிறது. உனக்கு உணர்ச்சிகள் இன்னும் வேலை செய்யவில்லை. எத்தனை பேருக்கு யாராவது அவர்களுக்கு கண்டால் கட்டும் கோபம் எழும்பது. பெயர் உனக்கு இருக்கா, நீ மறுபடி கொடு. உலகம் என்று சொல்லப்படுவது உலகத்திலே வாழ்க்கை இல்லாமல் இயேசுவை இல்லாமல் வாழும் எல்லா ஜனங்களும், அதிகாரிகள், ஜனாதிபதிகள், பிரதமர்கள் எல்லாரும் இயேசுவா இல்லாதவர்கள், டாடி இல்லாதவர்கள், பிசாசின் வல்லமைக்கு கீழே வஞ்சிக்கப்பட்டு வாழுகிறவர்கள். இதுதான் உலகம். யோவான் சொன்னான், நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம். உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய். உலகம் என்றால் உருண்டை அல்ல. செத்து போனவர்கள் இருதயத்தில் குருடர்கள், சபடர்கள், அதைத்தான் டாடி சொன்னான். குருடர்களை அவர்களுக்கு அறியாத பாதையிலே கொண்டு ஞாபகமா 42:16 குருடு எங்கே? இருதயத்தில். செவடு எங்கே? இருதயத்தில். அதுதான் இயேசுவா சொன்ன, எப்போது கேட்க காதுள்ளவன் கேட்க கடவான். என்னபடி மற்றவர்கள் கேட்க முடியாது. மாமிசம் என்கிறது பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை, வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் சொன்ன, இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை கனவு காணாது உனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேன். அவர் சொன்னதை நம்பாட்டி அவருடைய வார்த்தையின் அல்ல, டேடியின் வார்த்தை. இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். பிசாசு எத்தனையோ பிள்ளைகளுக்கு சந்ததியில இருந்த பெண்கள் இன்னமும் போகவில்லை. எத்தனையோ பேர் வறுக்க முடியாது. எத்தனையோ காலமாக உங்கள் கண்களுக்கு முன்பாக மரியாவின் விடுதலை நடந்தது. முடிவு போச்சா? நாம் we have to overcome பிசாசுகள் இருள். தேவனுடைய வார்த்தை ஒளி. ஒளி பெருகாமல் இருள் போகாது. வேறு எதையும் போட மாட்டாய். எங்கேயும் போகலாம். இந்த வெளிச்சம் உள்ளே
போக வேண்டும். உமது வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். அல்லாவிட்டால் எல்லை யோசனைகளை மாற்றி உன் சித்தத்தை அவரோடு இணைக்க வேண்டும். அவருடைய சித்தத்தோடு இயேசுவா எங்களுக்கு முன்மாதிரி. அவர் என்ன செய்தார்? என் சித்தப்படி செய்ய நான் பூமிக்கு வரவில்லை. அவருடைய சித்தப்படி செய்து அவர் கொடுத்த வேலையை முடிக்கவே வந்தேன். 4:34 உணர்ச்சிகள் இதுதான் கூட தோண்டி படிக்க வேண்டும். எப்ப அவருக்கு கோபம் வருது, எப்ப கடும் கோபம், எப்ப எரிச்சல் வருது, எப்ப பொறாமை வருது, அந்த அதுக்கு பருவம் ஜேம்ஸ் புத்தகத்தில் நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி எங்களை உணர்ச்சிகள் மற்ற காரியங்களை ஆக்களை பொருளை விரும்பி போனால் அவருக்கு என்ன வரும்? பொறாமை வரும். தேவனுக்கு பொறாமையா? இல்லாட்டி அவர் உண்மையில் அன்பில்லை. இவனை போராட்டத்தை போட்டு அன்பில தான் பொறாமை வருது. விளங்கலையா? புருஷன் மேல இருக்கிற அன்பினாலதான், பாசத்தினாலதான் புருஷன் தேவையில்லாம சில ஆக்களோட போன்லையோ அல்லது நேரடியாகவோ கதைச்சா பொறாமை எரிச்சல் எழும்பும். யாருக்கு? பெண் சாதி எழுப்பும். அன்பிலாது தேவனுடைய உணர்ச்சிகள் எல்லாமே நீதியானது, பரிசுத்தமானது. பதினெட்டு ஒரு காரியம் சொல்ல போறேன். இன்னும் இத முடிச்சல. யோசுவா 1:8 விலகாமல் வாயை விட்டு தொடர்ந்து படி. எதை படிக்கிறது? மோசே எழுதிய 5 புத்தகங்கள் இருக்கிறையா? அதில் எழுதியிருக்கிற யாவற்றை செய்ய கவனமாக இருக்கும்படி அந்த வார்த்தையில் அதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கு. என்ன இவ்வளவு ஜனங்களை நான் வழி நடத்த வேண்டும், மூச்சியாலே முடியல. நான் பார்த்த அனுபவத்தில் அறிந்தது, இந்த ஜனங்கள் அப்பா முறுமுறுத்து கல்லை தூக்கி போடும். எனக்கு இரவும் பகலும் எனக்கு என்னென்று நீடம் வராது. சொன்னாரா? அவர் பேசினால் வாய் பொத்தவன். இரவும் பகலும் தியானமாகிற, அதாவது உன் யோசனைகளில் அதை எடுத்து அடிக்கடி யோசித்துக்கொள். இப்படி செய்ய இப்படி செய்தவன் கோராவும் கூட்டம் எழுப்பை மோசேக்கு விரோதமாக என்ன
ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தம் உண்மை தேவையில்லாம உயர்த்துறை அப்படி முடியணும்னு வானம் திரையிருந்து குரல் மோசே இவங்களை விட்டு பிறகு கதையா பிறகு மோசே அந்த நேரம் அவன் பரிந்து பேசவில்லை. அவர்கள் கூடாரங்கள் அவர்கள் குடும்பங்கள் விட்டு விலகவோ சடிதியாக நிலம் விழுந்தது. எல்லாரும் உயிரோட கீழே இறங்கினான். எந்த ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் எப்படி சேராம வல்லமை இருக்கா சொல்ல நிலக விளக்கப்பட்டு முழு பேரும். அதுக்கு பிறகு மிஞ்சி இருந்தார்கள். எழுப்பி கோபம் கொண்டு உன்னாலதான் வந்தேன் அவளை சேகரித்து கொண்டாங்க. உன்னாலதான் அப்படியான நேரங்களில் எல்லாம் நீ தொழுது கொள்ள விழுகிற மாதிரி குப்பர விழுந்தவன் மோசே. டேடியின் அதிகாரத்துக்கு கீழே இருந்தவர். இவைகளை தியானிக்க சொல்லி ஜோஷுவாவுக்கு சொன்னார். கிறிஸ்டியன் சர்ச் எனப்பட்ட கூட்டங்கள் தியானிக்குதா நடந்த சம்பவங்கள்? ஜோஷுவாவை அவர் கண்கள் கண்டது கோராவூர்கள் நடந்தது. மிரியம் குஷ்ரோகியானது, பினியாஸ் போய் குத்தும் வரை 24,000 பேர் அவரது கோபத்தால் செத்தது. தியானிக்கப்படி சொன்ன நீ செய்வியா? அவரது இருதயத்தை அறிய செய்வியா? செய்ய கவனமாக இருக்கும்படி அதில் நாம் பாடும் தியானமாக. அப்பொழுது நீ செய்யும் எல்லாவற்றிலும் செலுத்து வெற்றி பெறுவாய். அவர் வார்த்தைகளை தொடர்ந்து படிக்கட்டாம். அந்த வார்த்தைகளை தியானிக்கட்டாம். அது துப்பரவாக சபைகளில் இல்லை. வாசிக்க நேரம் இல்லை, தியானிக்க. நான் உனக்கு கட்டளையிடவன் விலையா பலம் கொண்டு தைரியமாக பயம் அடையாது, மனச்சோர்வு அடையாது. இவையெல்லாம் வரும். பயம் வரும், மனச்சோர்வு வரும். எனக்கு நிறைய வரும். சில சமயம் அப்படியான விசுவாச தாக்கங்களை யோசிச்சு எனக்கு நேரம் பிள்ளைகள்
கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றுமில்லை. உங்களவை நானும் வரும் மனுஷன். எனக்கு பாடுகள் உண்டு. விடுவோம். இதை கேளுங்க. 24:19 ஜோஷுவா. யோசுவாவின் ஊழிய நாட்கள் முடிவடைந்தது. நடந்த சூழ்நிலையை சொல்லுகிறேன். இவர்கள் ஜனங்கள் சொன்னாங்க, நாங்கள் கீழ்ப்படிவோம், மூச்சைக்கு கீழ்ப்படிச்சமாக அவரையே சேவிப்போம் என்று சொல்லி போட்டாங்க. கேட்குறீங்க? 18 வாசிப்பம் 24:12. அத்துடன் யெகோவா எமோரியர் உட்பட அந்த நாட்டின் எல்லா ஜனங்களையும் எங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டார். ஆகையால் நாங்களும் யெகோவாவுக்கு சேவை செய்வோம். பணியண்டா சேவை, சரியா? கவலை அங்கால வாரது விளக்க என்றார்கள். அதுக்கு யோசுவா ஜனங்களெல்லாம் அவன் ஊழியத்தின் முடிவு நாட்களில் உங்கள் யெகோவாவுக்கு பணி செய்ய, ஊழியம் செய்ய உங்களால இயலாது. என்னது புள்ளியான வார்த்தை அறிக்கை பண்றார். அது இந்த நாடைய வெளிச்சமில்லாத கிறிஸ்தவர்களின் பேச்சு. அவன் புள்ளியா அறிக்கை பண்ண இல்லை. அவன் அவரிடத்தில் கேட்டதான் சொல்றான். உங்களால இயலாது. ஏன்? அவர் வாசிக்கிறார்கள், வாசிக்கோ, பரிசுத்தமான தேவன். அப்படி என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவன், மற்றங்களை போல இல்லை. அவர் வைராக்கியம் உள்ள தேவன். சீல் விட்டு கொடுக்க மாட்டார். உன்னை கூப்பிட்டு இடையில போனால் கோபத்தை எழுப்பி விட மாட்டார். உன்னை என்னை விட மாட்டார். பரிசுத்தத்தின் படி அவர் தண்டனையை அனுப்பியே தருவன். விளையாடாத. பழைய ஏற்பாட்டு தேவன் ஒரு ஆள், புதிய ஏற்பாட்டு தேவன் வேறொரு ஆள். இது கிறிஸ்தவர்களின் பைத்திய எண்ணம். நான் சொல்வதை அடிக்கடி எடுத்துக்கள். உனக்கு தைரியம் உண்டாக இந்த பிபிஆர் தங்களுக்கு தாங்களே
எதிர்த்து போடாத போராட வாயை மூடு. ஏசாவின் சொற்கள் யாருடைய சொற்கள் சொல்ல? அவங்கள் அவனுக்கு தெரியாது. என்ன அவர் அதோட கதையை விடு. பாபாய் right. அவர் பரிசுத்தமான தேவன். அவர் வைராக்கியம் உள்ள தேவன். வைராக்கியம், கோபம், எரிச்சல், பொறாமை அவருக்கு இருக்கு. அவருடைய உணர்ச்சிகள் இயேசுவின் மேல் சேர்ந்திருந்தபடியால் முறைக்கினவர் மேசைகளை தள்ளிவிட்டு பிரசங்கம் பண்ணவில்லை. நீங்கள் செய்வதெல்லாம் சரியல்ல. இது தேவனுடைய ஜெப வீடு. நீ என்ன வியாபார இடமாக கள்ளருக்கு கூட்டமாக மாற்றி போட்டீங்க சொன்னாரா? செயல்ல இறங்குகிறார். எதனால்? டாடியின் உணர்ச்சிகள் அவருக்கு ஊழாக வேலை செய்தது. எந்த உணர்ச்சிகள் எனக்கு சொல்ல உனக்கூடாக வேலை செய்து? டாடியின் வைராக்கியம், டாடியின் கோபம், டாடியின் பொறாமை. சொல்ல நீங்கள் அவருக்கு விரோதமாக செய்யும் கலகத்தையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஏன் மன்னிக்க மாட்டார்? மனம் திரும்பவில்லை. அறிந்து கொண்டு இந்த காலத்துக்கு பட்டியல் மாதிரி பொடியனுக்கு பின்னால ஓடுறது. புருஷன்மார் தவன்மார்கள் எத்தனையோ தடவை பச்சையாக வழியிலே சொல்றேன். உண்ட மகளின் இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறதால உனக்கு தெரியாது தாயே, தாப்பரே. அப்படி இல்லாட்டி பிரதர் நாதனோடு போய் கதை உனக்கு தெரியவில்லையா? எப்படியாது என்ன விதமான ஒரு அன்பு உன் இரண்டாவது மகளில் வைத்திருந்தாய்? சும்மா பாரதி இது காதாட கேட்டுட்டு போறது. வனத்தாப்பட்டி சமாதுரை வார்த்தையால் பற்றி எரிந்திருக்க வேண்டும். பார்க்க போனா மகனி வாழ்க்கையில கதியா எழுப்ப போகிறார்கள் போல கிடக்குது. சந்தோஷமில்லை. அவர்களுக்கு வாசிக்கவும் தெரியாது. முந்தரோ பிந்தரோ அவர்கள், பிந்தரோ முந்தரோ அவர்கள். உங்கள் பாவங்களை கலகத்தை மன்னிக்க மாட்டார். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம்? இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது. அவர் மன்னிக்க மாட்டார்.
பயண புத்தகம் 23 20 தொடக்கம் 22. டாடி மகன் யெகோவாவை பற்றி சொல்லுகிறார். உட்கார்ந்து படி, தியானம் பண்ணு. அவரை கோபம் முட்ட வேண்டாம் இல்லையா? கோபம் இல்லாத, பொறாமை இல்லாத ஒரு தேவன் எனக்கு விருப்பம் இல்லை. அது முண்டகள் தங்களுடைய காரியம் நிறைவேறணும். அதுகளுக்கு கோபம் வந்து கனவுகளை சொல்லிக் கொடுக்கும். கட்டு எனக்கு கூடாது, அல்லது உன்னை கொல்லுவேன். அவன் கட்டி போடுவான். அதோட நிப்பாட்டுறான். தற்போதைய சூழ்நிலை காலகட்டம் மகா கேடாகி கொண்டு போகிறது. இருபது என்னன்னு தெரியா, புதுசு புதுசா வருது. அப்படி இல்லையா? இங்க பாருங்க, ஜோஷுவா பேதுரு அவர் உங்களுக்கு நன்மை செய்த பின்பும் நல்லவராக காண்பித்த பின்பும் நீங்கள் யெகோவாவை கைவிட்டு வேளாண்டு தூரமாக போய் பொடியன் வேணுமென்று அந்த குடும்பத்துக்குள்ள போய் புதைஞ்சு இப்படி பல காரியங்களுக்கு கைவிட்டு அந்நிய தெய்வங்களுக்கு படி செய்தால் அவர் உங்களை விட்டு விலகி சென்று அவர் யெகோவா உங்கள் மேல் பெரிய துன்பத்தை வரப்பண்ணி உங்களை அழிப்பார், முடிவுற பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை முடியும். அறிந்து கொள், சர்வ வல்லமை உள்ள ஒரே உண்மையான தேவன் யெகோவாவின் தேவன், யெகோவாவின் தகப்பன் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள். தேவ பயம் உனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அது நல்லது. ஞானத்தின் ஆரம்பம். அது பரிசுத்தமான பயம். டேடிக்கு பயப்படுவது அவருக்கு பயப்பட்டால் யாருக்கு பயப்பட போறாங்க? ஒரு ஆளுக்கு உள்ளார வந்து பேய் அறக்களி இன்றைக்கு முன்ன கொல்லுவார். நீ அவருக்கு பயப்பட்ட அவர் வார்த்தையில் வேரூண்டி இருக்கிறபடியால் அப்படி சொன்ன உணர்ச்சிகளிலேயே உடனே வரும் ஒரு உணர்ச்சி சொல்றேன். அடக்க முடியாத சிரிப்பு. என்னை கொல்லவா? பரப்பை இங்க பாருங்க. நீங்கள் அவருக்கு பணி செய்ய முடியாது. ஜோஷுவா
சொல்லிப்பட்டார். ஏன்? அவர் பிரித்தெடுக்கப்பட்ட தேவன். நீங்க செய்ய மாட்டீங்க, அவனுக்கு தெரியுது. முன்பு காலத்தில் மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட்ல அவர்கள் அறிந்தபடி பொறாமை என்கிற வார்த்தையை நாங்கள் ஆராய வேணும். கிரேக்க மொழி தேவையில்லை. பெதோனோஸ் பொறாமை என்னென்ன பாவம். பைபிள் காலங்களில் தெய்வங்கள் அமைப்பின்படி தெய்வங்கள் ஒருவருக்கு ஒருவன் பொறாமைப்படுவது இயல்பானது கேட்டு விளங்கினார். சும்மா கைது கூட நான் சொல்றேன். எண்ணிக்கையாத தெய்வங்கள் எனப்பட்ட முண்டங்கள் சுருவங்கள் எல்லாம் கண்டிருக்கிறான் தானே. அவைகள் யார் என்று எங்களுக்கு தெரியும். சரியா? அதை வணங்குகிறவர்களுக்கு தெரியாது. நீ அப்படி முந்தி இருந்தாய், நானும் இருந்தேன். மனுஷனை போற உருவத்தில் அதை வணங்கி ஜபம் பண்ணி தொட்டு கொஞ்சினேன். அது சரியென்று நினைத்தேன், அறியாமல். நான் இப்ப வாசிச்சது என்னண்டா, இந்த தெய்வங்கள் கவனமாகிகள் முண்டங்கள் ஒரு ஆளோட ஒரு ஆள் பொறாமை எரிச்சல். பீனாக்கு ஒரு கோயில் கட்டினா சீனாசு என்ன என்ன மறந்த விளைங்கிட்ட விளைங்க. அப்ப கட்டி கொண்டே போக வேண்டியதான். பக்கத்தில் 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 உனக்கு எனக்கு கார் வந்தா தயிர் எடுக்க இடம் இல்லை. கேட்கிறவன்கள் போலீஸ்காரர்கள் இதுகளை பார்க்க மாட்டாங்க. அவனும் நின்று வரண்ண அந்த சின்ன என்ன சொல்ற குடிச்சைக்கு மேலாத ஏறாதா இடமில்லை, நின்று தான் போக வேண்டும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற தெருவு அப்படியாக இருக்கு. நாங்கள் இவ்வளவு படிவா சொல்றேன். என்ன கதைக்கிறான் காதுள்ளவர்கள். தெய்வங்கள் எனப்பட்ட ஒரு ஜாதியார் வணங்கும் சிறுவர்களோ முண்டங்களோ அவர்கள் விழுந்து போன தூதர்கள், பிசாசின் ஊழியர்கள். Bible say, I didn't say that. Okay? அது உங்களுக்கு அல்ல, இதை பார்க்கிறாங்களுக்கு. காதுள்ளவன்கள் அவைகளுக்குள்ளே ஒரு ஆளோட
எரிச்சல் பொறாமை. விளையுது. முண்டங்கள் தங்களுக்கு தங்களை எரிச்சல் கோபம் பொறாமை இருந்தது இருக்கிறது என்று பட்டு இயல்பானது விளையிட்டான். பூமியிலே எந்த பகுதியிலே யார் ஆளுவது? இந்த பூண்டைகள். Daddy gave them light. யார் ஆளுவது? மட்டக்கிழமை கூலவட்டியை நீயா விட மாட்டேன், நான் தான் ஆள வேணும். தேவர்கள் அதுக்கு தக்கபடி கூடாரங்கள் அமைப்பார்கள் அல்லது அமைக்காதவன் கணவர சொல்லி அவனுக்கு பிரச்சனை வரும். பிசாசின் வல்லமைக்கு கூடாக போலீஸ் இராணுவம் என்ன மற்றது எல்லாமே இருக்கிறபடியால் புலியான இடங்களில் சட்டம் இல்லாமல் இவைகள் அமைத்தால் அவர்கள் ஒன்றும் பேச மாட்டார்கள். ஒரு பக்கத்தில் பயம் உசாரிய நாம் செய்யப்படுவான், அடுத்த பக்கத்தில் அவர்களும் அதே முண்டங்களுக்கு கீழாய் இருக்கிறீங்களா? இந்த அறிவு உனக்கு தேவை. முண்டங்களுக்கு இடையில விழுந்து போன தூதர்கள் தேவர்கள் எனப்பட்ட அவர்களுக்குள்ளே பொறாமை கோபம் ஏற்பானது இயற்கை. ஒரு இடத்தை களவாச்சுக்குடி 650 களதாவளை யார் ஆளுவது? அதுக்கேற்றபடி அந்த குறிப்பிட்ட முண்டம் குடிசை கட்டி வச்சிருப்பார்கள். காதுள்ளவன்கள் அவ்வளவுதான் எனக்கு சொல்லலாம். அந்த முன்னங்களை பார்த்து எந்த பேய் ஆளுகை செய்து எந்த இடத்துல இருந்து அறிந்து கொள்வாய். அப்படிப்பட்ட பேய் அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் அதிகாரத்துக்குள்ளே வைத்துக் கொள்ள நீ வருவாய். அங்கே இருந்து அல்லது தன்னமுறை சங்கரை சித்தாண்டி வந்து வார்த்தையை கேட்டுப்பட்டு எங்க போகிறாய்? ஆதிக்கம் செலுத்தும் இடத்துக்குள்ளே இந்த பூண்டங்கள் உன்னுடைய போராட்டம். இதை படிக்க my God, I'm speaking very deep things. உனக்கு கஷ்டமாக இருக்கும். போராட்டம் அது அவர்களுடைய டெரிட்டரி, அவர்கள் ஆளுகை செய்யும் வளவு. என்ன எங்க போயிட்டு பாரா? அந்த ஜனங்களை இந்த முண்டங்கள் விட ஒரு பிரச்சனை என்று வந்துட்டு போவார்கள். மற்றபடிங்க ஐயோவை அறிய விடாது. கேட்கறியா? இப்ப ரெபேக்கா கழுதா வளையா மேலே
அங்கே வேறு ஆளுகை செய்கிற தேவர்கள் இருக்கிறார்கள். அவைகளோடு ரெபெக்காவுக்கு போராட்டம் இருக்கும். ஆனால் அவள் கவனிப்பதை பார்த்தால் டாடியின் மகனின் கிருபை அப்படியாய் கவனிக்கிறார். ரெபெக்கா அந்த வாய் நடிக்கிறது அது ஒன்றுமே காணல. பாத்தியா? தேங்க்யூ டாடி. களுவாஞ்சி குடியில இருந்து அந்த மறுபடியும் அங்கே போகிறான். குடும்பத்தில் வெளிச்சம் அடைந்தது ரெபெக்கா தாய் மட்டும். மற்ற எல்லாரும் உன்னதகு வணங்குகிறவர்கள். இந்த தேவர்கள் பூமியில வித்தியாசமான இடங்கள், வித்தியாச இடங்கள், பட்டணம், ஒழுங்குகள் யாரு ஆளுகை செய்வது என்று போராட்டம் நடந்து அதுக்குரிய ஆக்களை பிடிச்சு கனவை கொடுத்து அப்படியான ஒரு சின்ன சின்ன குடிசை விளங்குதா ஏற்படுத்துவார்கள். அப்ப நீ அந்த வழியால போற நேரம் ஓ ஓ பவுல் இதை கண்டான். இத்தாலியா சேதத்தில் அவனுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பேய்கள் இவங்களை கட்டி வைச்சிருக்க ஞானமா கரைச்சான். அப்படி இருக்க அவைகள் கொண்டு போய் சிறையிலே போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் எந்த பகுதியில் யார் ஆளுகை செல்வது இந்த பொண்டங்கள் போன்ற மிகவும் அற்பமான விஷயங்களுக்காக இந்த கண்காணாத தெய்வங்கள் எனப்பட்டது இப்போது ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுது. யார் முதலில், யார் காத்தை ஆளுவது, யார் தண்ணீரை, யார் நெருப்பை. அதை கேட்ட பேர் அதுதான் அக்கினி என்று நான் சொல்வதில்லை. நெருப்பு. ஆனால் இஸ்ராயலின் தேவன் பரிசுத்தமான தேவன், உண்மையான ஒரே தேவன் இப்படியாக பொறாமை கொள்கிறவர் அல்ல. Never. No. அவர் ஏன் கோபப்பட்டு பொறாமை கொள்ள? பூமி அனைத்து சர்வமும் அவருடையது, ஜனங்கள் அவருடையது. பொறாமை கொள்ள மாட்டார். இவங்க உள்ளுக்கு சண்டை போட்டு அந்த பட்டணம், அந்த கிராமம், அந்த ஒழுங்கை எனக்கு வேண்டும் அவர் பார்த்து கொடு. என்ன பரவாதியல் ஜனங்களுக்கு இது தெரியுமா? நோ, வெளிச்சம் இல்லை. விளங்குதா?
போகும் நேரம் எங்கேயும் எந்த சிலை கண்டாயும் அவர்தான் அந்த இடத்துக்கு ஆளுகை. காதுள்ளவன் கேட்கலாம். ஆபீசர்ஸ் வழியில் வெளிச்சத்திலே இருக்கிறவர்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த கண்டுபிடிப்பு மிக முக்கியம். ஏனென்றால் குறிப்பாக பரவலாக கட்டாம அந்த ஒரு தெய்வம் முண்டம் எனப்பட்ட இயேசுவின் பேரில் கட்டுரை வாய் பத்து என்னதுக்கு பிறகு அந்த அதிகாரியோடு கதைச்சு பாரு. நிறைய அனுபவங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம். பட் இதுதான் ரகசியம். தேவன் ஒரே தேவன், வித்தியாசமானவர். எல்லாம் அவருக்கு உரிமை. யெகோவாவின் தேவன் அவரது தாபன், இஸ்ராயேல் தேவன். அந்த தேசத்துக்கு பெயர் கொடுத்தது யார்? இஸ்ராயேல் என்று. அவர் வேறு எந்த ஒரு தேசத்துக்கு அவர் பெயர் கொடுத்தார்? அதுவே தெரியாது. அது உயர்ந்த தேவன். அவருடைய பொறாமை பரிசுத்தமானது. யார் மீது தெரியுமா? அவரை நேசிக்கிறவர்கள் மீது. எங்க போறாய்? யாரோட கதைக்கிறாய்? யாரோட ஒத்து போறாய்? பொறாமை வலுவும் உண்மையில் அவருடைய ஜனங்களின் விசுவாசத்தின் மீது, அவர்கள் வாழ்க்கையின் மீது யெகோவா தன்னை மட்டுமே மேலதிகமாக நேசிக்க வேண்டும் என்று பொறாமை வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அவ்வளவு நேசம் உன்னோட. அவ்வளவு நேசம். என்ன இது அறிய முடியாது. தன்னை மட்டுமே பணிந்து கொள்ள வேண்டும் என்று, தொழுது கொள்ள வேண்டும் என்று, அவரை மட்டுமே சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அறிவோமா? முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்க அவர் விரும்புகிறார். முழு புருஷனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட முழு. Oh my God. நிச்சயமாக விருப்பமான
நாடுகளின் தேசங்களில் தெய்வங்களோட ஒரு போட்டி போட வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு. அவர் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன். அவர் தான் விட்டு வைத்து கொண்டு பாபுரை விட்டு பார்த்தது நாள் வருகிறது. லூசிபரும் இந்த முட்டங்களும் தெய்வங்கள் எனப்படுகிற தேவர்கள் பாதாளத்திலே இறக்குவார். யேசுவின் வருகையிலே ஒரு பேயோடு நான் வாக்குவாதம் பண்ணும் போது தேவையில்லாமல் வாய் பொத்து உங்கள நேரம் வருது. அடியில்லாத பாதாளத்தில் தள்ளப்படுவீர்கள் என்று சொன்னேன். அது என்ன சொன்ன தெரியுமா? அது பிறகு மறுக்கவில்லை. அது பிறகு இப்ப நாங்கள் செய்கிறது செய்வோம். அப்படி காலம் வரும் முன்னே எங்களை கெடுக்கவா அழிக்கவா வந்து உண்மை என்ன அறிவோம். தேவனுடைய பரிசுத்தர் வாய மூடன்னு சொன்னார். பெய்களின் சாட்சி அவருக்கு தேவையில்லை. டேடியின் சாட்சி காணும். விளங்குதா?